Hello everyone, welcome to Developers Life. I am Sena. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தோம், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போ வந்து நம்ம வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அசெண்டிங், டிசெண்டிங், சிமெட்ரிக் அண்ட் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதோட நம்ம டுட்டோரியல் செஷன் முடியுது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும்னு தேவையில்லை. ஓகேங்களா, ஃபைன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். இது ஏன் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றாங்கன்னா, நம்ம கொடி ஒரு பறக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா, அதாவது அப் ட்ரெண்டில் போயிருக்கணும், அதுக்கடுத்து ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கணும். இந்த கன்சால்டேஷன் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ஏற்கனவே இல்லை ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது ஹை என்ன மீனிங்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க முடியல, மறுபடியும் இறங்கிருச்சு. இதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போயாவது, அதாவது செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ இல்லை ஃபோர்த்து டைமோ பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து புல்லிஷாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இதை சேட்டில் காமிக்கிறேன் இதை எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு போல்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது கம்பு மாதிரி இருக்கும், தேசிய கொடியோட கம்புன்றதோட மீனிங். இது வந்து தேசிய கொடி அப்படின்னு கொடின்னு வச்சுக்கோங்க. நான் ஃப்ளாகுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் எந்த ஃப்ளாகாக வேணுமாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டே வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நான் எப்போயுமே என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பேட்டர்ன் எடுத்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்துட்டு அதுக்கடுத்து 2 தடவை க்ரீன் கலர் விழுந்துருச்சு. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்து இங்கே போய் நீங்கள் விற்றுருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து சாட்டில் காமிக்கிறேன், பேரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி புல்லிஷ் அவங்களுக்கு. ஸோ நான் இப்போ எடுத்திருக்க அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சன்டெக் ரியாலிட்டி லிமிட்டட். ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேன்ருச்சு. ஓகே, ஓரளவு மாட்டினா போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து போல் மாதிரி வந்திருக்கா, அடுத்து இப்படி வந்திருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், இது ரெண்டையும் பாருங்கள், ஒரு பேட்டர்ன். அதுக்கடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இது இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிடுச்சு. ஸோ இது லுக் லைக் வந்து போல் பேட்டர்னாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து இங்கே வரையும் ஒரு போல் வந்துருச்சா, அதுக்கடுத்து இந்த இடத்த நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து கன்சல்டேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதுவும் இன்னொரு இதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, இதுவும். ஸோ இப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ஃப்ளாகாக வந்திருக்கா. இப்படி தான் நீங்கள் வந்து எப்பயுமே சூஸ் பண்ணணும். இது ஒரு போல் ஃப்ளாகாக நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்ல ஹை போயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை வாங்கியிருக்கலாம். சன்டெக் ரியாலிட்டி லிமிட்டட். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். எப்பயுமே நீங்கள் புல்லிஷ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து பியரிஷ். அதில் வந்து நீங்கள் அந்த சாட்டை தலையில் திருப்பி போட்டிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், மேலேருந்து இறங்கிட்டே வருது, மறுபடியும் இது ஏறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண முடியல. அது மாதிரி 3 டைம்ஸ் இது ட்ரை பண்ணி 4th டைமும் ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. ஆனால் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணனால இது கண்டிப்பாக நம்ம இறங்கும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இந்த ஸ்டாக் வந்து இறங்கும்னு அர்த்தம். ஸோ இது இன்ட்ராடேயில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஒரு கன்சிடராக பண்ணி உடனே உங்கள் ஸ்டாக் ஹோல்டிங்கே விற்றுடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த சாட்டு. உங்களுக்கு சாட்டில் காமிச்சா தான் புரியுங்க. பாருங்கள், மேலேருந்து இறங்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு சேனல் லைன்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. 2 சேனல் லைனுக்குமே பாருங்கள், இது 2 மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, ஒரு 3 தடவை. ஸோ ஃபைனலாக 4வது தடவை இது பிரேக் அவுட் கொடுத்தனால கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதோட சாட்டை நம்ம பார்த்துருவோம். இது நான் இப்போ எடுத்துருக்கிறது டோரண்ட் பவர். இது ஓரளவுக்கு எடுத்து பார்த்தேன், ஆனால் வரமாட்டேன்ருச்சு. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மேலேருந்து இறங்கிட்டே வருது, அதுக்கடுத்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கணும். ஓகேங்களா,
அது அந்த கன்சல்டேஷன் எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலி இந்த சாட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, எனக்கு நான் தேடி பார்த்த வரை இந்த இடத்துல ஒரு இது வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கணும். நிறையா ஸ்டாக்ஸ் நான் சர்ச் பண்ணேன், எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுங்கள், அதாவது பீரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இறங்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், பீரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னா என்னென்னு பார்த்தோம். இது ரெண்டையும் இப்போ பார்த்தோம், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சாட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், வீக்லி சாட்டில் கன்சிடர் பண்ணுங்கள், மந்த்லி வேணாம், இது எனக்கு அக்யூரசி எனக்கு கொடுக்கல. 15 and 1 hour சாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஹை அதாவது அக்யூரசின்னு சொல்ல முடியாது, நம்ம சீக்கிரமான ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடியது வந்து 15 minutes 1 hour சாட்டில் இந்த ஃப்ளாக் பேட்டர்னை நீங்கள் கன்சிடர் பண்ணி. இது ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். 15 minutesல ஃப்ளாக் பேட்டர்ன் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அப் ட்ரெண்ட் அடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகே ஃபைன், இவ்வளோ தாங்க. இது நம்மளோட சாட் பேட்டர்ன் டுட்டோரியல் முடியுது. ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், இப்போ சாட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்துருக்கோம், டபுள் டாப் அண்ட் பாட்டம் பார்த்துருக்கோம், ரவுண்டிங் பாட்டம் பார்த்துருக்கோம், கப் அண்ட் ஹேண்டில் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து ஃப்ளாக் பார்த்துருக்கோம், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். இந்த சிமெட்ரிக் இந்த ரெண்டு பேட்டர்னும் வந்து நம்ம பார்க்கல. ஓகேங்களா, சிமெண்டிக் அண்டு வெட்ஜஸ் அப்படின்றது இது ரெண்டும் முக்கியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குனாலும் நீங்கள் குழம்பிடுவீங்க. ஸோ என்னோடய சஜஷன் எதெல்லாம் முக்கியம்னா, ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் ரொம்ப முக்கியம், கப் அண்ட் ஹேண்டில் ரொம்ப முக்கியம், அதுக்கடுத்து ஃப்ளாக் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இது மூணும் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியாக வச்சுங்க. இது மூணு நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து டபுள் டாப் டபுள் பாட்டம் கூட சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்னையை பொறுத்தவரை ஹெட் அண்ட் ஷோல்டர் அடிக்கடி ஃபார்ம் ஆகும் நீங்கள் பார்க்குறது. அதுக்கடுத்து கப் அண்ட் ஹேண்டிலும் நிறைய தடவை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 minutesல அடிக்கடி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு தான் ட்ரேடிங்கே வந்து நான் பார்ப்பேன். இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் நிறைய தடவை ஃபார்ம் ஆகிருக்கு 15 minutesல. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் இதுவும் 15 minutesல ஓரளவு அக்யூரசி கொடுத்துச்சு இந்த ரெண்டு பேட்டர்னும். ஸோ இந்த சைடு உள்ளது எல்லாம் 15 minutesல நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எது ஃப்ளாகு, அசெண்டிங், டிசெண்டிங், ட்ரையாங்கிள், இது மூணையும் வந்து 15 minutes 1 hour கேண்டில் ஸ்டிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, மற்றதெல்லாம் வந்து டெய்லி, வீக்லி, பேஸ்ட் ஆன் மந்த்லி ஆல்சோ நீங்கள் செக் பண்ணலாம் மற்றதெல்லாம் வந்து. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்மளோட சாட் பேட்டர்னோட செஷன் முடியுது. ஸோ இதுக்கடுத்து வேறு ஒரு லேர்னிங் டியூட்டோரியல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கற்றுக்கணும்னு தேவையில்லை, பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்டெப்த்தாக போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஓரளவு பேசிக் தெரிஞ்சுட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டெப்த்தாக போகணும். நான் சொல்ல வர்றது அதை தான் மீனிங் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கே போய் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு குழம்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கில் போய் தான் நீங்கள் இதை முடிக்கணும். ஓகேங்களா, ஃபைன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.